யூகே சார், இப்போது இந்தியா கூட்டணியின் சார்பாக பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அங்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிரதமரை அவர்கள் முன்னிறுத்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் அவர்களுடைய முக்கியமான மற்றொரு கேள்வியாக இருப்பது இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் யார் என்ற கேள்வியை அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஆனால் வெளியில் அந்த தேர்தல் களமானது மோடிக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் இடையே தான் இருக்கிறது. இருந்தாலும் இந்த இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தாமல் தேர்தலை சந்தித்தது ஒரு பின்னடைவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இந்திய வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி ஆரம்பத்திலிருந்து சுதந்திரம் பெற்றதிலிருந்து நீங்கள் பார்க்க வேண்டும். நேரு 3 முறை இருந்தார், பிறகு இந்திரா காந்தி வந்தார், பிறகு சாஸ்திரி வந்தார், நரசிம்மராவ் வந்தார், எத்தனையோ பேர் வந்தார்கள். இந்திரா காந்தி அவர்கள் வந்தார்கள், ராஜீவ். எந்த தேர்தலிலும் இவர்தான் பிரதம மந்திரியாக வருவார் என்று நாங்கள் சொன்னதே கிடையாது. தேர்தல் முடிந்த பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் யாரை தலைவராக தேர்ந்தெடுக்கின்றார்களோ அவர்கள்தான் உங்களுக்கு இந்த நாட்டின் பிரதமராக வர முடியும். ஏனென்றால் மன்மோகன் சிங்குடைய காலத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அன்றைக்கு எல்லோரும் நினைத்தார்கள் சோனியா காந்தி அவர்கள் தான் இந்த நாட்டின் பிரதமராக வருவார் என்று. ஆனால் எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் மீறி தியாக தலைவியாக இருக்கின்ற சோனியா காந்தி வந்த பதவியை வேண்டாம் என்று சொல்லி அந்த பதவிக்கு பொருத்தமானவர் மன்மோகன் சிங் என்று சொல்லி அறிவித்தது சோனியா காந்தி, காங்கிரசினுடைய தலைவர். நீங்கள் இன்றைக்கு நடக்கிற தேர்தலை பொறுத்தவரையில் ராகுல் காந்தி தான் பிரதமராக வர வேண்டும் என்று 5 வருடங்களுக்கு முன்பே சொன்னவர் ஸ்டாலின். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் ராகுல் காந்தி பிரதமராக வந்தாலும் சரி, ஸ்டாலின் அவர்கள் பிரதமராக வந்தாலும் சரி, அல்லது இந்திய கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவை பெற்ற யார் தலைவராக வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் பிரதமர் பதவிக்கு காங்கிரஸ் போட்டியிடுகின்றது, இந்திய கூட்டணி போட்டியிடுகின்றது என்று சொல்வதை விட இந்தியாவில் ஜனநாயகத்தை, சர்வாதிகாரத்தை ஒழிக்க வேண்டும், ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் முக்கிய நோக்கமாக இந்த தேர்தலிலே கொண்டு நாங்கள் போட்டியிடுகின்றோம். பாசிஸ்ட் சக்திகளை மோடியோடு சேர்த்து நாம் முறியடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருக்கின்றோமே வெளியே பிரதமர் பதவி அடைய வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்த தேர்தலில் இன்று ராகுல் காந்தி கன்னௌஜ், அதாவது இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கன்னௌஜ் நகரில் இன்று நடத்த அந்த பிரச்சார கூட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து இந்தியா கூட்டணியின் அலை வீச தொடங்கி இருக்கிறது. அந்த புயல் நாடு முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார். ஆனால் அந்த அளவுக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை கடந்த 2014 மற்றும் 2019 ஆகிய 2 அந்த மக்களவை தேர்தலிலும் ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அந்த உத்தரப்பிரதேச மாநிலம் என்பது காங்கிரஸ் கட்சியின் பாரம்பரியமான ஃபெரோஸ் காந்தி, இந்திரா காந்தி, சோனியா காந்தி முதல் பல்வேறு தலைவர்கள் அங்கு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் போட்டியிட்டு அந்த செல்வாக்கு மிக்க அந்த மாநிலத்தில் இந்த கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக ஏற்பட்டுள்ள அந்த சரிவுக்கு என்ன காரணம்? இப்பொழுது அது மீட்சி பெருமா சார் இப்போதைக்கு ஏற்பட்டுள்ள அந்த கூட்டணி மூலமாக? அதாவது மீண்டும் காங்கிரஸ் அங்கே வெற்றி பெறுமா என்று கேட்கின்றீர்கள், அப்படித்தானே? ஹலோ, உண்மைதான். மீண்டும் காங்கிரஸ் அங்கே வெற்றி பெறுமா என்று கேட்கின்றீர்கள் உத்தரப்பிரதேசத்தில், அப்படித்தானே? ஆமா, கண்டிப்பாக. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை நீங்கள் பல பிரதமர்களை சொன்னீர்கள். முதல் பிரதமராக இருந்த நேரு அவர்களே அங்கிருந்தால் வந்திருக்கின்றார். ஆகவே உத்தரப்பிரதேசம் என்பது காங்கிரசுக்கு வேண்டாத மக்கள் வாழ்கின்ற ஒரு மாநிலம் அல்ல. அதை பொறுத்தவரையில் காங்கிரஸ்காரர்கள் முழுக்க இருக்கின்ற ஒரு தொகுதியா, ஒரு மாநிலமாகத்தான் இருந்தது. நடுவில் சில காரணங்களுக்காக காங்கிரஸ் அங்கே தோற்றிருக்கலாம், நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் இந்த முறை காங்கிரஸ் என்பது அங்கே நம்முடைய அகிலேஷ் தாஸ் அவர்களோடு இன்றைக்கு அலைன்ஸ் சேர்ந்திருக்கின்றோம். காங்கிரஸை பொறுத்தவரையில் இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட பட்டியலிடப்பட்ட மக்களுக்கும் பாதுகாவலாக இருப்பது காங்கிரஸ் பேரியக்கமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் தான் என்பதை உத்தரப்பிரதேச மக்களும் உணர்ந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த முறை மிகப்பெரிய வெற்றியை உத்தரப்பிரதேசத்திற்கு மக்கள் காங்கிரசுக்கும் இந்திய கூட்டணிக்கும் தருவார்கள் என்பதை உறுதியாக நான் நம்புகின்றேன் என்று சொல்வதை விட அதுதான் உண்மை. காரணம், நம்முடைய அகிலேஷ் தாஸ் அவர்களும், பிரியங்கா அவர்களும், ராகுல் அவர்களும், மற்ற தலைவர்களும் அங்கே தன்னம்பிக்கையோடு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வெற்றி நிச்சயம்.